ஆராஃப் என்ற சூறாவுடைய 96வது வசனம். அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுவான். பொதுவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லுவான். வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த கிராமவாசிகள் ஒரு கால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்விற்கு சரியான முறையில் அஞ்சி இருந்தால், அல்லாஹ்வை பயந்து இருந்தால், அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை. யார் இந்த ஊர்வாசிகள்னு சொல்லும்போது பொதுவாக சொல்றான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புகிறான் இல்லையா? அந்த நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் பெரும்பாலானவர்கள் நபியை ஏற்றுக்கொள்ளல. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். ஒருவேளை அந்த நபியை அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால், அந்த நபியை ஈமான் கொண்டு என்னை சரியான முறையில் அஞ்சி இருந்தால், தொடர்ந்து பேசுகிறான், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துடைய வாசல்களை நம்ம திறந்திருப்போம். ஃபதஹ்னா நாம திறந்திருப்போம். பரகாத் ப்ளூரல், பரக்கத்துங்கிறது சிங்குலர், ஒருமை. பரகாத் பரக்கத்துடைய என்னென்ன வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகளையும் நாம் அவர்களுக்கு திறந்திருப்போம். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய அச்சம். நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால நிரம்பி இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நம்ம சொல்லுவோம் இல்லையா, கொடுக்கணும் முடிவு பெற்றா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாண்டு. ரப்பு சொல்றான், வானத்தை பிளந்து நான் கொடுக்கிறேன். வானத்தை கிழிச்சிட்டு என்னென்ன பரக்கத்தில் இருக்கிறதோ எல்லா பரக்கத்துகளையும் வானத்திலிருந்து இறக்குகிறேன். அதோட முடியல. பரக்காத்தி மினஸ் ஸமாஇ வல் அர்த். பூமியிலிருந்தும் நம்ம பூமியை பிளந்துக்கிட்டு பரக்கத்து உங்களை தேடினோம், உங்களை தேடி வரும், நம்மை தேடி வரும். அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை. அல்லாஹ்வுடைய அச்சம் நிரம்பி இருக்கணும். என்னுடைய எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். மனைவியிடத்தில் இருக்கும் பொழுது, பிள்ளைகளிடத்துல, நண்பர்களிடத்துல, வியாபாரத்துல, கல்லால பணம் வாங்கி போடும் பொழுது, சரக்கை ஏற்றும் பொழுது, பொருளை அளக்கும் பொழுது இல்லையா, இப்படி எல்லா கட்டங்களிலும் நான் தவறு செய்வதற்கு முடியும் என்றாலும், நான் தவறு செய்யும் பொழுது என்னை யாரும் கண்க பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது என்று இருந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான். இதுதான் தக்வா இல்லையா? பெரும்பாலும் மனைவிமார்களிடத்துல அப்படி மிகச்சி பேசுவோம் இல்லையா? நான் சொல்றதா சட்டம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்ற சில நேரங்களில் வரம்பு மீறுகிறோம் இல்லையா? அப்போல்லாம் இந்த சிந்தனை வரணும். அப்பா, உன்னையும் நம்மையும் படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான், அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இந்த சிந்தனை மேலோங்கணும். இது எல்லாத்துலேயுமே இருக்கணும். தொழுகையில கூட இல்லை தக்குவா. இன்னைக்கு தக்பீர் கட்டும் பொழுது தொழுகையில கூட தக்குவா இல்லை. தக்பீர் கட்டின பிறகு தான் துனியாவுடைய எல்லா பலாவும் வந்து நிற்குது. அல்லாஹ் பலஹர். இது ஒரு பெரிய டாபிக். இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக போவேன். முதல்ல இறையச்சம் நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹுக்கு நம்ம பதில் சொல்லியாக வேண்டும். இந்த எண்ணம் மேலோங்கி இருக்கணும். தலாக்குன்னு ஒரு சூரா, 28வது அத்தியாயத்தில் அந்த சூரா இருக்கு. 2 மற்றும் 3 வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசுவான். ஒமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கான விமோச்சனத்தை நாம் வழங்குவோம். மக்ரஜ்னு சொன்னா, ஒரு பிரச்சனையில உழன்று கொண்டு இருக்கிறோம், எப்படி வெளியில போறதுன்னு தெரியல, ஏதாவது வழி கிடைக்காதான்னு இருக்கிறோம் இல்லையா? இந்த வழிக்கு மக்ரஜின் பொருள். குடும்பத்தில் பிரச்சனை, எப்படி வெளியே வர்றது தெரியல. நோய் நொடி எப்படி வெளியே வர்றது தெரியல. வியாபாரத்தில் தொடர்ந்து அடி விழுந்துகிட்டே இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. கடன் பிரச்சனை எப்படி வெளியே வர்றது தெரியல. இந்த வழிகளுக்கு மக்ரஜின்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்கிறான், யஜ்அல் லஹு மக்ரஜா, உமக்கான விமோச்சனத்திற்கான பாதையை நாம திறந்து விடுவோம். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, தொடர்ந்து பேசுவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அவன் அறியாத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் வழங்குவான். நமக்கு தெரியாது, இன்னின்ன நபர்கள்ட்ட இருந்து நமக்கு வருமானம் வரும், பொருளாதாரம் வரும்ட்டு நமக்கு தெரியவே தெரியாது. அல்லாஹ் கொடுக்க வைப்பார் இல்லையா? சிலருக்கு கடன் கொடுத்திருப்போம், வருட கணக்காக இருக்கும், நிராசையாக இருப்போம், வாரா கடனில் சேர்த்துருவோம், இங்கிட்டு வரவே வராதுன்ட்டு. அல்லாஹ் சொல்கிறான், நீ இறைவனை அஞ்சு, உனக்கு புரியாத, உனக்கு தெரியாத வழிகளில் இருந்தெல்லாம் நமக்கு நாம் ரிஸ்கை வழங்குவோம். நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது வந்து கடனை கொடுப்பார். நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், நமக்கான உதவிகள் வரும், நமக்கான தேவைகள் நிறைவேறும். தக்வா, சஹாபாக்கள் தக்வா பற்றி விடுத்துக் கொண்டார்கள். உலகமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்னைக்கு தக்வா கேள்விக்குறியாது. தக்வா ஈமான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ் அவரிடத்தில் போய் நாம நிக்கணுமே, அவனுக்கு பதில் சொல்லணுமே. பதில் சொல்வதற்கான சரியான முறையில் என்ற செயல்பாடுகள் இருக்கிறதா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப பயங்கரமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம சரியான முறையில் கொடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், நமக்கான ரிஸ்கை பரக்கத்தாக வழங்குவான். முதல் செய்தி.